ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பணம் இருந்தா மட்டும் தான் மரியாதை குடுக்குறாங்களா? காசு குடுத்தா உடனே பார்த்தீங்கன்னா, சாமி தரிசனம் கிடைக்குது. காசு இல்லன்னா மணிக்கணக்குல பார்த்தீங்கன்னா, கியூல நிக்கணும். நம்ம ஊர் கோவில்களுக்கு போகிறப்போ, நம்ம பலரும் மனசுக்குள்ள நெனைச்ச ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. இப்ப இந்த விஷயத்த மையமா வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கேஸ் வந்திருக்கு. தமிழக கோவில்ல இருக்கிற சிறப்பு கட்டண தரிசன முறைய ரத்து செய்யணும். இந்த மனுவுல என்ன குடுத்துருக்காங்க? இந்த மனு தாக்கல் செஞ்சது யாரு? இதுல என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான பிரபலமான கோவில்கள் எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல தான் இயங்கிட்டு வருது. திருவிழா காலங்கள்லயோ, இந்த முகூர்த்த நாட்கள்லயோ சாமி கும்பிட கூட்டம் பார்த்தீங்கன்னா, அலைமோதுறது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம் தான். இந்த கூட்ட நெரிசல கட்டுப்படுத்துறோன்ற பெயர்ல நம்ம ஊர் கோவில்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 50லிருந்து ரூ. 500 வரைக்கும் பணம் வசூலிக்கப்பட்டு, சிறப்பு கட்டண தரிசனம் வரைன்ட்டு பல வருஷமா அமல்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா, இப்ப இதே விஷயமா ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அவர் தாக்கல் செஞ்ச மனுவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவிலுக்கு வர பக்தர்கள் கிட்ட பணம் வசூலிக்கப்பட்டு, அவங்களுக்கு மட்டும் சிறப்பு தரிசனம் செய்ய அனுமதி வழங்குறதுக்கு எந்த ஒரு சட்டப்பிரிவும் இடமளிக்கல. இப்படி காசு குடுத்து போறவங்க சீக்கிரமா சாமிய பார்த்துட்டு போகும்போது, சாதாரண ஏழை எளிய மக்கள்லாம் சாமி தரிசனத்துக்காக பல மணி நேரம் பொது தரிசன வரிசையில காத்து கிடக்க வேண்டிய அவல நிலை தான் இருக்கு. சாமி முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமம் தான். ஆனா, பணத்தோட அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா, இப்படி பாரபட்சம் காட்டுறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா அந்த மனுவுல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த மனுவுல ஒரு பெரிய வரலாற்று ரீதியான ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல 1967ஆம் ஆண்டுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் வந்த பிறகு தான் இந்த கட்டண தரிசன முறை பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்திருக்கு. இது ஒரு திராவிட தர்மம்ன்ட்டு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. சரி, அப்ப யாருக்குமே இந்த ஸ்பெஷல் தரிசனம் தரக்கூடாதான்னு கேட்டா, அதுக்கும் அவர் ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு. அதாவது மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், புதுமண தம்பதிகள், வேண்டுதலுக்காக பால் குடம் தூக்குறவங்க, காவடி தூக்குறவங்க, மாநில ஆளுநர்கள், முதல்வர்கள், மடாதிபதிகள், ஜீயர்கள், உபயதாரர்கள் இவங்களுக்கு மட்டும் கட்டணம் இல்லாத இலவச சிறப்பு தரிசனத்தை அனுமதிக்கலான்ட்டு ஒரு தெளிவாக ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு கோவில்களில் இந்த சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவிட சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த மனு விசாரணைக்கு வரப்போகுது. நீதிமன்றம் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் நிறைய ஃபேமஸான கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டணம் பே பண்ணிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதிலே ரொம்ப நேரம் காக்க வைக்கிறாங்க. ஒரு ரூ. 100 ரூ. 500 சிறப்பு தரிசனம் போகிறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா திருவண்ணாமலை அண்ணாமலை கோவில் எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் மூலமாக ஐயருக்கு 5000 10,000 கொடுத்து சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நிறைய கோவிலில் நடந்துட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாக இருக்கு. சாமி தரிசனத்தில் காசு இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை, இல்லாதவங்களுக்கு பல மணி நேரம் காத்திருப்பு. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோவில்களில் கட்டண தரிசனம் தொடர்ந்து இருக்கணுமா, இல்லை எல்லாரும் சமமா சாமி கும்பிடுற மாதிரி ஒரே வரிசை முறையை கொண்டு வரணுமா? உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.